சின்ன வயசுல இருந்தே குடும்பத்துல ரொம்ப கஷ்டம், கடன் பிரச்சனை அப்படின்னு பல வழிகளை கடந்து வந்திருக்காங்க கோமதி பிரியா. இவங்க சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப ரொம்பவே வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆரம்பத்துல இவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோமதி பிரியா அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இவங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டம் இருந்திருக்கு. இவங்க மதுரையில இருக்க ஒரு அரசு பள்ளியில தான் படிச்சிருக்காங்க. படிப்புல இவங்க ரொம்பவே கெட்டிக்காரி. கோமதி பிரியா அவங்களுடைய அப்பா முதல்ல ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்திருக்காரு. அதுல கொஞ்சம் தான் வருமானம் கிடைச்சிருக்கு. தன்னுடைய பல வருடங்களா ஆசைப்பட்டு அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு வீட்டை ஒன்ன கட்டி முடிச்சிருக்காங்க. கோமதி பிரியா அப்ப 4ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் புது வீடு கட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய அப்பாவுக்கு சொந்தமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஹோட்டல் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரல. ஹோட்டலை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறமா கடனும் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாயிருச்சு. இதனால பிரியா அவங்களுடைய அப்பா ஆசையா கட்டிய வீட்டை கூட வித்துட்டாங்க. மகள் மற்றும் மனைவிக்காக வச்சிருந்த நகைகளையும் விட்டுட்டாங்க. அப்பதான் கோமதி பிரியா அவங்களுடைய பள்ளி படிப்பையும் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தினமும் செய்தி பேப்பர் எல்லாம் படிப்பாங்களாம். செய்தித்தாள்ல சென்னையில ஒரு கல்லூரியில ஃபீஸ் இல்லாம படிக்கலாம் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அங்க இருந்தவங்களே ஃபீஸ் கட்டிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சது அதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அப்புறம் ஃப்ரீயா இவங்களுக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. அந்த காலேஜ் கோமதி அவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காங்க. பிரியாவோட குடும்பத்தோட நிலைமையை தெரிஞ்சு படிப்புக்காக நிறைய உதவிகளை பண்ணி கொடுத்திருக்காங்க. கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா பார்ட் டைமா ஏதாச்சும் வேலை செய்யலாம்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் இவங்க சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்டாக வேலை செய்யற வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை விடாம இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல எல்லாருமே இவங்களை பார்த்து ரொம்பவே பாவமான பொண்ணு போல இருக்க அப்படின்னு எல்லாம் பரிதாபப்படுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இவங்களுக்கு ஐடில ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அப்ப வேலை பார்த்துக்கிட்டே சின்ன சின்ன சீரியல் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அதுலயும் கிடைக்கிற பணம் ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லிதான் 2 வேலையுமே இவங்க பார்த்திருக்காங்க. வேலைக்காரன் அப்புறம் ஓவியா இந்த சீரியல் எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தைரியமா சினிமாவில நம்ம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீரியல் பக்கமா இறங்கி இருக்காங்க. ஒரு சில தெலுங்கு சீரியல்லையும் இவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா முழு நேரமா இதெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்ல போனா இப்ப பயங்கரமான பிரபலம் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப பொருளாதார ரீதியாகவும் இவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளம் சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இவங்க தான் ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னம்பிக்கையோட என்னோட படிப்பையும் என்னால கவனிக்க முடியும், என்னோட வேலையும் என்னால கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. இப்ப இவங்களுடைய கனவையும் நிறைவேற்றி இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.